அன்பர்களே, ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி இன்றோடு 1400வது நாளை எட்டியுள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இன்று சயன ஏகாதசி நாள். திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலுக்கு செல்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி சேத்பட் சாலையில் உள்ள தேசூர் கிராமத்திற்கு அருகே திருமால்பாடி உள்ளது. கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த பல்லவ மன்னன் 2ஆம் மகேந்திரவர்மன் காலத்திலிருந்து இந்த கோவில் உள்ளது. கிபி 1136இல் சோழ மன்னன் விக்ரம சோழனால் இந்த கோவில் புனரமைக்கப்பட்டது. புராண காலத்தில் இத்தலம் விரஜாபுரி என பெற்றது. வேதவியாசரின் புதல்வர் சுகபிரம்ம ரிஷி திருமாலை நோக்கி கடுந்தவம் புரிந்தார். அவரது தவத்திற்கு மெச்சிய பரந்தாமன் அரங்கநாதராக காட்சி தந்தார். தனக்கு முக்தி வேண்டும் என ரிஷி வேண்ட அருகில் உள்ள தீர்க்காச்சலம், அதாவது நெடுமலை சென்று தவம் செய், அங்கு ராமாவதாரத்தில் உனக்கு முக்தி அளிப்பேன் என திருமால் வாக்களித்தார். அதனால் இங்கு பெருமாள் திருவடியிலேயே சுகபிரம்ம ரிஷி உள்ளார். ராமபிரான் ராவணவதம் முடிந்து அயோத்தி திரும்பும் வழியில் இந்த குன்றின் அழகில் மயங்கி மரக்காலை தலைக்கு வைத்து ஓய்வெடுத்த நிலையில் இங்கே ரங்கநாதராக அமைந்து காட்சி தருகிறார். இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு சிறிய குன்றின் மீது ஆலயம் உள்ளது. மலையடிவாரத்திலிருந்து கோவிலுக்கு செல்ல 1106 படிகள் உள்ளன. இவை பூவுலகில் உள்ள 106 திவ்ய தேசங்களை குறிக்கிறது. மேலே ஏறி சென்றால் 3 நிலைகளும் 7 கலசங்களும் கொண்ட ராஜகோபுரம் உள்ளது. கருவறையில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் 15 அடி நிலமுடைய உருவினராக ரங்கநாதர் தலைக்கு அணைப்பாக மரக்காலை வைத்த வண்ணம் காட்சி தருகிறார். தமது வலது திருக்கரத்தில் 2 விரல் மடக்கி மூவிரல்களை உயர்த்தி காட்டுகிறார். இது மாவலியிடம் 3 அடி மண் கேட்டதை நினைவுபடுத்துவதாக உள்ளதாம். பெருமாளின் அருகே ஸ்ரீதேவி பூதேவியோடு பிரகலாதனும் சுகபிரம்ம ரிஷியும் உள்ளனர். பக்தர்களை நேருக்கு நேராக நோக்கும் வகையில் பெருமாளின் திருமுக மண்டலம் உள்ளதால் இவர்கள் பக்தர்களின் கோரிக்கையை தாமே கேட்டு அதனை நிறைவேற்றி வைப்பதாக மக்கள் நம்புகிறார். இந்த பெருமாளுக்கு டிரான்ஸ்ஃபர் பெருமாள் என பெயர் வைத்துள்ளார்கள். தனியார் பணி, அரசு பணியில் இருப்பவர்கள் தாங்கள் விரும்பும் இடத்திற்கு மாற்றம் கிடைக்க வேண்டியும் பணி பிரச்சனைகள் இருந்தால் தீர்ந்துவிடவும் இந்த பெருமாளை வழிபட்டால் அக்கோரிக்கை உடனே நிறைவேறிடும் என்று நம்புகிறார்கள். நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வழிபடுகிறார்கள். கோவிலின் உள்ளே மகாமண்டபத்தில் தென் திசை நோக்கி வீர ஆஞ்சநேயர் உள்ளார். சுற்றில் ஆண்டாள், கருடாழ்வார் ஆகியவரை தரிசிக்கலாம். இந்த தலத்தின் வடபுறம் நாரத தீர்த்தம் என்னும் சுனை நீர் மிக புனிதமானது. வைகானச ஆகமப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன. தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, வைகாசி கருட சேவை, கிருஷ்ண ஜெயந்தி, திருக்கார்த்திகை, தைப்பொங்கல், வைகுண்ட ஏகாதசி போன்றவை இங்கு விழா நாட்கள். 22/2/26 மகா கும்பாபிஷேகம் நடந்துள்ளது. வாழ்வில் மாற்றங்கள் தரும் திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.